ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. நீ சந்தோஷப்படக்கூடிய செய்தியை தான் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். என் நெற்றி குங்குமத்தை நீ தொட்டவுடனேயே உன் வாழ்க்கையில் பல நாள் பிரச்சனையாக இருந்த அனைத்தும் தீர்ந்துவிடப் போகின்றது. நீ எது நடக்க வேண்டும் என்று இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அது உனக்காகவே வெற்றிகரமாக நடந்துவிடப் போகிறது. நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் சார்பாக நான் செய்து கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் உனக்கு. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு வாரி வழங்க வேண்டும். ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் உன்னுடன் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் கொஞ்சம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கப்பார். அப்போதுதானே உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தின் முகம் உன் முகத்தில் பலருக்கும் தெரியும். தெய்வ கடாட்சம் பொருந்திய நல்ல பிள்ளையாக இருக்கும் நீ உன்னுடைய செயலிலும் அதை எனக்கு நிரூபித்து காட்டு என் செல்லமே. உன் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் உன் கடந்த காலத்தை விட நீ சிறப்பாக வாழ முடியும். ஆம் செல்லமே, இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு இன்பத்தை தரக்கூடிய நாட்களாக செய்யும்படிதான் என்னுடைய நெற்றி குங்குமத்தை நான் உன்னை தொடச் சொல்லி இருக்கிறேன். இந்த குங்குமத்தை நீ தொட்ட நொடியிலிருந்தே உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவைகளும் உனக்கு பிரச்சனை தரக்கூடியவர்களும் உன்னை விட்டு உடனே சென்று விடுவார்கள். உள்ளங்கை அளவு மட்டுமே இருக்கக்கூடிய உன்னுடைய இதயத்தில் எவ்வளவு கற்பனைகள் இருக்கின்றது, எவ்வளவு ஆசைகள், எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இவை அத்தனையும் நடக்குமா என்ற யோசனையும் உனக்குள் இருக்குத்தானே. நீ கவலைப்பட வேண்டாம். உன் வராகி அன்னை நான் உனக்கு துணை இருக்கும்போது அதை அத்தனையையும் நடத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கடந்த காலத்தில் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டுதானே இப்போது எதிர்காலத்தை நோக்கி கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய். என் எதிர்கால வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்க வேண்டும், நான் அப்படி வாழ வேண்டும், சிறப்பாய் வெற்றி பெற்று முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற உன் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் உன் தாய் நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் வரும் காலத்தில் என் செல்லமே. இன்றைய நாட்களில் இருந்தே உனக்கான மகிழ்ச்சியான நாட்களை நீ வாழப்பார். உச்சிக்கு சென்றவன் தானே பயத்தோடு வாழ வேண்டும். தரையில் நடக்கும் நீ தைரியமாகவே நடக்கலாம். தடுக்கி விழும் அளவிற்கு உன் வராகி அம்மன் நான் உன்னை தனியாக விடமாட்டேன். உன் கரங்களை இறுகி பிடித்து கொண்டு உனக்கான நல்வழிகளை நான் காட்டி வெற்றி கொடியை நீ தொடும்படி நான் செய்யத்தான் போகின்றேன். உன் மனதில் எப்பொழுதும் அமைதி நிலையாய் இருக்கும்படி உனக்கான காரியங்களை நான் செய்து கொடுக்கப் போகிறேன். உள்ளத்தில் கோபம் இருந்தால் மட்டும்தான் வெளியில் எதிரிகள் இருப்பார்கள் என்பதை நீ முதலில் புரிந்துகொள். யாருமே உனக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு எல்லோருக்கும் அன்பை கொடு. அன்பு அளவாக இருக்கட்டும் என்று நான் சொன்னதை மறந்துவிடாதே. உன்னுடைய கேள்வியிலும் கவனத்திலும் உன்னுடைய மௌனத்திலும் அமைதியிலும் நீ எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களையும் உன் வராகி அம்மா நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். ரசிப்பதையெல்லாம் அடைய நினைக்கின்றாய். ஆனால் ஏன் உனக்கு கிடைத்த விஷயங்களை ரசிக்க மறந்து விட்டாய்? கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து வாழ பழகு. நீ எதிர்பார்த்ததை விரைவில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே.
எந்த ஒரு விஷயத்திலும் நீ நன்றாக யோசித்து முடிவெடுத்தால் எந்த துன்பமும் உன் வாழ்வில் வராது. எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து வாழ பழகு. ஓரிடத்தில் நீ இழந்த அன்பை மற்றொரு இடத்தில் கூட நீ பெற்றுவிடலாம். ஏனென்றால் உன் வராகி அன்னை நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்கவே தேவையில்லை. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சில அறிவுரைகளை கேட்கும்போது உனக்கு கசப்பாக இருந்தாலும் அது உனக்கு தேவைப்படும் போது மிக இனிப்பாக இருக்கத்தான் போகிறது. இப்படித்தான் நான் இப்பொழுது உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாகவே உனக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். நான் கூறுகிற அத்தனையையும் முடிந்தவரை உன் காதில் வாங்கி வைத்துக்கொள். நிச்சயம் நான் இப்போது சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு உதவக்கூடிய வார்த்தைகள்தான் என் செல்லமே. இது உன்னை கை கொடுத்து காப்பாற்றும் ஆபத்து நேரத்தில் உதவிகரமாகவும் இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் உனக்கு ஆறுதலாகவும் இருக்கும். உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சில மனிதர்களை நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களின் செயல் எப்படி இருக்கிறது என்று நீ அறிவாயா? அவர்கள் உனக்கு ஏற்றது போல் பேசி நீ சொல்வதுதான் சரி என்று சொல்லி அவர்களுடைய தேவைகளை உன்னிடத்தில் இருந்து பூர்த்தி செய்ய நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. உன் வாழ்வில் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் சாமர்த்தியத்தால் அவைகளையெல்லாம் சமாளித்து நீ சந்தோஷமாக வாழும்படி உன் வராகி அம்மா நான் உனக்கு துணை நிற்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை நீ கவனமாக கையாள கொள்ள பழகி கொண்டாலே வாழ்க்கை என்னும் கண்ணாடியை நீ அழகாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆம் செல்லமே, செய்ய முடியாதது என்று உன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய திறமைசாலியாகவும் எல்லா காரியங்களையும் மனிதாபிமானமாக கையாளும் விதத்தில்தான் நான் உன்னை படைத்திருக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை என்னும் கண்ணாடியை நீ பக்குவமாக கையாள பழகிக்கொள். உன்னுடைய சிந்தனைகள்தான் உன் மனதை காயப்படுத்துகிறது என்று நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து நீ எந்த விதத்திலும் கவலையே படாத மாதிரி நான் உன்னை சிறப்பாய் வாழ வைக்கப் போகிறேன். தனக்கு நடக்கும் வரை எதுவும் கஷ்டமில்லை என நினைக்கும் மனிதர்கள் மற்றவர்கள் யார் எப்படி கஷ்டப்பட்டால் தனக்கு என்ன என்று ஒவ்வொருவரையும் கண்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒருவர் கீழே விழுந்தால் கூட அவரை கண்டும் காணாமல் போவதுதானே இந்த கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. போகிறவர் போகட்டும், யார் உதவி செய்ய முன் வருகிறார்களோ அவர்களுக்கான உதவியை இந்த வராகியம்மன் செய்து முடிப்பாள். உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீ சாப்பிட்ட சாப்பாடும் நீ செய்யும் தர்மமும் தான் உனக்கு சொந்தமாக இருக்கப் போகிறது. எவ்வளவுதான் நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த செல்வங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்நாள்வை உனக்கு நீட்டித்து கொடுக்காது என் செல்லமே. உனக்கு நான் எவ்வளவு நாள் குறித்து வைத்திருக்கிறேனோ, எவ்வளவு பொருட்களை உன்னால் சாப்பிட முடியுமோ, எவ்வளவு செயல்களை உன் வாழ்நாளில் நீ செய்ய முடியுமோ, இதை தவிர வேறு எதையும் உன்னால் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது. எல்லா அர்த்தமும் தரக்கூடிய மௌனமும் இங்கு இருக்கிறது.
முடிந்தவரை மௌனமாக உன் காரியங்களை நீ செய்ய பார். முயற்சிக்கு நீ அடிமையாகி இருந்தால் வெற்றி நிச்சயம் உனக்கு அடிமையாக இருக்கும். தொடர்ந்து நீ செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல எல்லாரிடத்திலும் நீ பணிவாக பேசக்கூடிய திறமைசாலியாக இருந்தால் புகழ் மாலை உன்னை தேடி வந்து அடிமையாக இருக்கும்படி நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்லமே. எல்லாவற்றையும் சாதிக்க ஆசைப்படக்கூடிய உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதானம் வேண்டும் என் செல்லமே. கோபம் உனக்கு வேண்டாத விஷயம். உன் கோபத்தை நீ தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நிதானத்தை உன் மனதிற்குள் நீ வைத்துக்கொள். மரணம் வரை மனிதனின் கேள்விக்கு விடை கிடைக்காமல் இருப்பது கடைசி வரை யாரை நம்புவது என்று. உடன் பிறந்த உறவுகளையும் நம்ப முடியவில்லை, கூட இருக்கும் உறவுகளையும் நம்ப முடியவில்லை, அக்கம் பக்கம் இருக்கும் உற்றார் உறவினர்களையும் நம்ப முடியவில்லை என புலம்பிக் கொண்டு இருக்கும் இன்னும் சில பிள்ளைகள் எனக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். உன்னுடைய மிகப்பெரிய சொத்து உனக்கு என்னவென்று தெரியுமா? உன்னுடைய உழைப்புதான். அதை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கும்படி பார்த்துக்கொள். நிதி இருந்தால் அங்கு நிச்சயம் நீதி இருக்க வேண்டும். மனம் இருந்தால் அங்கு மானமும் இருக்க வேண்டும். தனம் இருந்தால் அங்கு கண்டிப்பாக தானமும் செய்ய வேண்டும். இதை மூன்றையும் நீ சரியாக செய்தால், அதாவது நீதியோடு பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளையும் நேர்மையாக வழங்கக்கூடிய நல்ல எண்ணத்தையும் உன்னுள் வைத்து கொள்ள வேண்டும். தன்மானமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் உன்னோடே இருக்கும்படி பார்த்து கொண்டு தான தர்மம் செய்து கொண்டே இரு. உனக்கான தனவரவை வரவைத்து கொடுப்பது என்னுடைய வராகி அம்மா ஆகிய என்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். உன் வராகி அம்மா நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ சந்தோஷப்படுவாய். அதனால் எதற்கும் கவலைப்படாமல் இரு. எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடே இருக்கின்றேன். நல்லதே நினை, உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.